இந்த சேனலுக்கு புதுசுன்னா இந்த ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணிடுங்க. கூடவே பெல் ஐக்கானை கிளிக் செஞ்சுருங்க. அதில் உள்ள ஆல் ஆப்ஷனில் செலக்ட் பண்ணிடுங்க. சரி வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் கிசான் ஜென்ரல். இன்றைக்கி இந்த பதிவில் இந்த வார ராசி பலனை பற்றி பார்த்துடலாம். இந்த வார ராசி பலன் பார்த்திங்கன்னா வர 28/7/2025 3/8/2025 வரைக்கும் பார்த்துருவோம். மேஷராசி அன்பர்கள் எடுத்துக்கிட்டால் இந்த வாரம் உடல்நலம் மற்றும் உறவுகளில் ரொம்ப கவனம் செலுத்த வேண்டி வருது. வார தொடக்கத்தில் ஒரு குறிப்பிட்ட நபருடனான தகராறு ஏற்படுது, கவனமாக இருக்கணும். உறவினர்களுடன் வாக்குவாதங்கள் ஏற்படுது. வேலையில் கவனக்குறைவை தவிர்த்து எச்சரிக்கையாக பணியாற்றணும். பணியிடத்தில் உங்களுடைய வேலையை தடுக்க முயற்சி செய்யும் நபர்களிடம் ரொம்ப கவனமாக இருக்கணும். உங்கள் தொழில் மற்றும் வணிகம் தொடர்பாக நீங்கள் நீண்ட தூரம் பயணிக்க வேண்டி வரும். பயணத்தின் பொழுது கவனமாக இருக்கணும். உங்கள் உடைமைகளை பத்திரமா பார்த்துக்கிறங்க. வாரத்தின் நடுப்பகுதியை எடுத்துக்கிட்டால் உங்கள் குழந்தைகளை பற்றி நீங்கள் கவலைப்படுவீங்க. இந்த வாரம் எதிர்பாராத செலவுகளும் உங்களை கவலையடைய செய்யும். இருந்தாலும் வார பிற்பகுதியில் நீங்கள் சில நேர்மறை முடிவுகளை பெறுவீங்க. வணிகர்களுக்கு வாரத்தின் பிற்பகுதி ரொம்ப நல்லதாக இருக்கும். அதிர்ஷ்ட நிறம் சிவப்பு. அதிர்ஷ்ட எண் 7. அடுத்து ரிஷபராசி அன்பர்களை எடுத்துக்கிட்டால் வாழ்க்கையில் சில குழப்பங்கள் ஏற்படுது. சில வேலைகளை முடிக்கக்கூட ரொம்ப கஷ்டப்பட்டு மெனக்கட வேண்டி வருது. வீட்டில் உறவினர்கள் மற்றும் வேலையில் மூத்தவர்களின் ஆதரவு இல்லாததுனால நீங்கள் வருத்தப்படுவீங்க. குழந்தைகள் தொடர்பான கவலைகளும் உங்கள் பிரச்சனைகளுக்கு காரணமாக இருக்குது. வாரத்தின் நடுவில் திடீர்னு சில பெரிய செலவுகள் காரணமாக உங்கள் பட்ஜெட் தொந்தரவாகுது. ஒரு பெரிய தேவையை பூர்த்தி செய்ய நீங்கள் கடன் வாங்க வேண்டி வருது. வாரத்தின் பிற்பகுதியில் வேலை செஞ்சிங்கன்னா சற்று கடினமாக இருக்குது. இந்த நேரத்தில் கூடுதல் பணிகளை உங்கள் மீது சுமத்துவாங்க. தேவையற்ற இடத்திற்கு மாற்றப்படுவீங்க. நீங்கள் பிரச்சனைகளை எதிர்கொள்ள வேண்டி வரும். அதிர்ஷ்ட நிறம் நீலம். அதிர்ஷ்ட எண் 15. மிதுனராசி அன்பர்களாக நீங்கள் இருந்தால் இந்த வாரம் சாதகமாக இருக்குது. வாழ்க்கையின் முக்கிய விஷயங்களில் நீங்கள் விரும்பிய பலன்களை பெறுவீங்க. வியாபாரிகள் வணிகம் தொடர்பான பெரிய விஷயங்களை வார தொடக்கத்திலேயே செய்வீங்க. இந்த வாரம் நீண்ட அல்லது குறுகிய பயணங்கள் போவீங்க. வெளிநாட்டு பயணங்களும் உங்களுக்கு சாத்தியமாக இருக்குது. சிறப்பு என்னென்னா இந்த பயணங்கள் எல்லாம் இனிமையானதாகவும் இந்த நேரத்தில் உங்கள் நேரத்தையும் சக்தியையும் சரியாக நீங்கள் பயன்படுத்தணும். எதிர்பார்த்ததை விட அதிக லாபத்தை பயணங்களின் மூலமும் பெறலாம். இந்த வாரம் முழுவதும் உங்களுக்கு நல்லதாகவே இருக்குது. எந்த ஒரு திட்டத்திலும் பணத்தை முதலீடு செய்யல ஒரு ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள் அல்லது பெரியவங்களின் ஆலோசனை மூலம் பெறுறது நல்லது. அரசியலில் தொடர்புடையவராக இருந்தீங்கன்னா மக்களிடையே உங்கள் செல்வாக்கு அதிகரிக்கும். உங்களுக்கு ஒரு முக்கியமான பதவி அல்லது பொறுப்பு கிடைக்கும். வார இறுதியில் பெரிய பிரச்சனை தீர்க்கப்படும் பொழுது நீங்கள் நிம்மதி பெருமூச்சு விடுவீங்க. இந்த வாரம் நிலம் மற்றும் கட்டிடங்களை வாங்கும் மற்றும் விற்கும் ஆசை நிறைவேறும். அதிர்ஷ்ட நிறம் மஞ்சள். அதிர்ஷ்ட எண் 5. அடுத்து கடகராசி அன்பர்களை பொறுத்த மட்டிக்கும் இந்த வாரம் சில பிரச்சனைகளை பற்றி கவலைப்படுவீங்க. வேலையை முடிப்பதற்குள் உங்கள் திட்டங்களை பற்றி மற்றவங்களிடம் சொல்வதை தவிர்க்கணும். கடகராசியில் பிறந்தவங்க கவனமாக இல்லாட்டினா விபத்துக்களை சந்திக்க நேரிடும். இந்த வாரம் நீங்கள் அவசரமாக எந்த வேலையும் செய்ய வேணாம், அதை தவிர்த்துருங்க. உங்கள் அனைத்து வேலைகளையும் ரொம்ப எச்சரிக்கையுடன் செயல்படணும். முடிக்கப்பட்ட வேலைகளை கூட நீங்கள் பாதியில் விட்டுருவீங்க. அது கூட உங்களை பாதிக்கும். இந்த வாரம் அந்த வேலையை நீங்கள் முடிக்கணும். இந்த வாரம் எந்த வகையான குறுக்கு வழியிலும் போகிறதையோ அல்லது விதிகள் மற்றும் விதிமுறைகளை மீறுவதையோ தவிர்த்துருங்க. இல்லைன்னா நீங்கள் தேவையற்ற பிரச்சனைகளை எதிர்கொள்ள வேண்டி வரும். அதிர்ஷ்ட நிறம் ஆரஞ்சு. அதிர்ஷ்ட எண் 3. இதுவரை இந்த பதிவில் பார்த்தீங்கன்னா அடுத்த வாரத்துக்கு என்ன நடக்குன்றத பார்த்தோம். 28/7/2025 3/8/2025 வரைக்கும் என்ன நடக்குன்றதை பார்த்தோம். மேஷராசி அன்பர்கள், ரிஷபராசி அன்பர்கள், மிதுனராசி அன்பர்கள் மற்றும் கடகராசி அன்பர்களுக்கான அடுத்த 7 நாட்களுக்கு என்ன நடக்குன்றதை இந்த பதிவில் முழுமையாக பார்த்தோம். இந்த பதிவு நிச்சயமாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். மறக்காமல் கிசான் ஜென்ரல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே அந்த பெல்லைக்கான ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் வீடியோ போட்ட உடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். பாய். அடுத்த வீடியோவில் பார்ப்போம்.